பால்டிமோர் உள்ள சயின்டிஸ்ட் 1971 வைரஸை 7 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்னென்ன கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிப்பார். ஒரு வைரஸ்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்டா இல்லை டபுள் ஸ்டாண்டர்டா, டிஎன்ஏவா இல்லை ஆர்என்ஏவா, அதோடைய ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் மெக்கானிசம் எப்படி இருக்குது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் ஆகுதா இல்லையா, சப்போஸ் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோ இல்லைனா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவோ இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்ஸில் இருக்கா நெகட்டிவ் ஆன்டி சென்ஸில் இருக்கா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டேவிட் பால்டிமோர் சயின்டிஸ்ட் வைரஸை 7 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணிப்பார் இல்லையா. அந்த 7 கிளாஸஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம், இந்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் கிளாஸ் 1 to 3 7 வரைக்கும் எழுதிக்கோ. அதில் கேரக்டர்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஎன்ஏ அப்படின்னாவே டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா. அதனால் நம்ம டிஎன்ஏ கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அடுத்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது அது பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ் சென்ஸா இல்லை நெகட்டிவ் ஆன்டி சென்ஸா அது சொன்னோம் இல்லையா. அதனால செகண்டு நமக்கு பாசிட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, தேர்ட் எழுதும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஃபோர்த்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இங்கேயும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னா பாசிட்டிவா நெகட்டிவா சொன்னோம். ஃபோர்த்தில் பாசிட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஃபிஃப்த்தில் நெகட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எப்படி நம்ம டிஎன்ஏவா ஆர்என்ஏவா பாசிட்டிவ் சென்ஸா நெகட்டிவா அப்படின்னு நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். நம்ம கிளாஸ் 6 and 7 எழுதும்போது நம்ம யூஸ்வலாக ஆர்என்ஏ அப்படின்னாவே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் இல்லையா. அப்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ 6th கிளாஸ்லையும் 7th கிளாஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவும் எதுக்கும். இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேட் ஆக்ட் ஆகும், ரெண்டு இடத்துலையுமே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகும். நமக்கு 6th கிளாஸில் இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இல்லையா, அப்போ அது பாசிட்டிவாக நெகட்டிவாக சொன்னோம். அதனால இது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். பாசிட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே இதோட லைஃப் சைக்கிளில் இன்டர்மீடியண்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு வைரஸ்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருக்கு இல்லையா, அப்போ இன்டர்மீடியண்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் டிஎன்ஏ இங்கே இன்டர்மீடியண்ட்டாக ஃபார்ம் ஆகும். நமக்கு கிளாஸ் 7 வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் உனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகி அங்கேயும் நமக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்குது ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏ இன்டர்மீடியட் காம்பனண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் கிளாஸ் 7 உடைய கேரக்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, நெகட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இது ஃபர்ஸ்ட் 5 கிளாஸஸ். 6th கிளாஸ் வரும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வரும்போது பாசிட்டிவா நெகட்டிவா சொன்னோம். அப்போ பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகி நமக்கு இன்டர்மீடியண்டா இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக கன்சிஸ்ட் பண்ணிக்கிற அந்த வைரஸோட லைஃப் சைக்கிளில் இன்டர்மீடியண்டா டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். இதுதான் கிளாஸ் 6 ஓட கேரக்டர்ஸாக இருக்கும். கிளாஸ் 7 ஓட கேரக்டர்ஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். இங்கேயும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகுது. நமங்களுடைய வைரஸோட ஜெனட்டிக் கேரக்டர் டிஎன்ஏவா இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கு. அப்போ இன்டர்மீடியண்டா என்ன ஃபார்ம் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் ஆர்என்ஏ தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்என்ஏ இதுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு ஹெப்பாடினா வைரஸ் கொடுத்துருப்பாங்க. டிஎன்ஏ வைரஸ், ஹெப்பாடிஎன்ஏ வைரஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹெப்பாடினா வைரஸ்ல ஆர்என்ஏக்கு என்ன எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏவை மேக் பண்ற எபிலிட்டி இந்த ஆர்என்ஏக்கு இருக்கும். யூஸ்வலா டிஎன்ஏ தான் டிரான்ஸ்கிரைப் ஆகி ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். இங்கே நமக்கு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கு. இங்கே இன்டர்மீடியட் காம்பனண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கும். இந்த ஆர்என்ஏக்கு டிஎன்ஏவை மேக் பண்ணுற எபிலிட்டி இந்த கேஸ் ஆஃப் ஹெப்படினால ஃபவுண்டடாக இருக்கும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோட ஆக்டிவிட்டி உனக்கு தெரியும் இல்லையா. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்றது அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி பிளே ஆனாதான் அந்த வைரஸோட ஜீனோம் இன்டிகிரேட் ஆக முடியும். எதோட இன்டிகிரேட் ஆக முடியும் அப்படின்னா ஹோஸ்டோடைய ஜீனோமோட இன்டிகிரேட் ஆக முடியும். ஹோஸ்டோடைய டிஎன்ஏவோட இன்டிகிரேட் ஆனாதான் அந்த வைரஸால ரெப்ளிகேட் ஆக முடியும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா என்ன பிளே ஆகாது, என்ன ரோல் பிளே ஆகாது அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் வைரல் ஜீனோம் இன்டு ஹோஸ்ட் ஜீனோம் அந்த ப்ராசஸ் நடக்காது. அந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா வைரஸோட ரெப்ளிகேஷன் நடக்காது, மல்டிப்ளிகேஷன் நடக்காது. அப்போ அங்கே டிசீஸும் அக்கர் ஆகாது. ஓகே, இதுதான் உனக்கு 7 கிளாஸஸாக இருக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அடினோ வைரஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன வைரஸ் இருக்கும். எஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ். செகண்ட் கிளாஸ்ல பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும்.
பாசிட்டிவ் பர்வோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடினோ வைரஸோட சேர்த்து பாக்டீரியா பேஜ் கொடுத்துருப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா வைரல் ஜீனோம்ல உனக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு எக்ஸாம்பிளா பாக்டீரியா பேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் என்ன டாபிக் பார்த்தோம்? சிமெட்ரி, ஷேப் அண்ட் சிமெட்ரியை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஓகே, அப்போ நம்ம பாக்டீரியா பேஜ் எதுக்கு பார்த்தோம்? ஏடிபிக்கல் ஆர் காம்ப்ளெக்ஸ் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாக்டீரியா பேஜ் உனக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இருந்ததுனால நான் உனக்கு அடினோ வைரஸோட சேர்த்து பாக்டீரியா பேஜும் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பேன். செகண்ட் கிளாஸ் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பாசிட்டிவ் பர்வோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட் கிளாஸ்ல என்ன இருக்கும்? டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ரியோ வைரஸ், அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ கொடுத்துருக்காங்களா? இங்க இதுக்கு எக்ஸாம்பிள் டோகோ வைரஸஸா இருக்கும். ஃபிஃப்த்ல நெகட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ராப்டோ வைரஸ். சிக்ஸ்த்ல பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ரெட்ரோ வைரஸ், இதுக்கு எக்ஸாம்பிள். செவன்த்துக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸோட ஜீனோம் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கு, ஹெப்பா டிஎன்ஏ வைரஸ், இதுக்கு எக்ஸாம்பிள். இதுதான் பால்டிமோர், டேவிட் பால்டிமோர் 1971ல சில கேரக்டர்ஸ், அதாவது ஜீனோமோட கேரக்டர், நேச்சர், as well as பாசிட்டிவ் சென்ஸா ஆன்டி சென்ஸா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் ஆகுதா இல்லையா, and as well as மெக்கானிசம் ஆஃப் RNA ப்ரொடக்ஷன், இந்த கேரக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண டேவிடோடைய 7 classes of virus classification. Okay, next viral genome topic கொடுத்திருப்பாங்க. What do you mean for genome? Genome na totality of genetic material தான் genome இல்லையா? ஒரு ஆர்கானிசம்குள்ள ஃபவுண்டடா இருக்கிற genetic material கலெக்டிவா டர்ம் பண்றது தான் genome. Whereas in the cases of virus, இந்த genome may be DNA or RNA. Okay, நமக்கு நான் உனக்கு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லிருப்பேன், யூஸ்வலா எல்லா ஆர்கானிசம்லயும் போத் டிஎன்ஏ as well as RNA ரெண்டுமே ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். அதோட ப்ரொபோசிஷன் மட்டும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். whereas in the case of virus either DNA or RNA இதுதான் அதோட ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். அண்ட் குரோமோசோமோட ஷேப் பார்க்கறச்ச நமக்கு யூகாரியோட்டிக் ஆர்கானிசமா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமா அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரோகாரியோட்ஸ்ல சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் குரோமோசோமும் யூகாரியோட்ஸ்ல லீனியர் ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். whereas in the case of virus both circular as well as linear ரெண்டு ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம்ஸும் ஃபவுண்டடா ஜெனடிக் மெட்டீரியலும் ஃபவுண்டடா இருக்கும். இங்க நம்ம குரோமோசோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா இது பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் இல்லையா? ஓகே, இந்த வைரஸ்ல இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் லீனியர் ஃபார்ம்லயும் நியூக்ளிக் ஆசிட் ஆர் ஜெனடிக் மெட்டீரியல் லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். நமக்கு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா கன்சிஸ்ட் பண்ணிக்கிற வைரஸஸை டிஆக்சி வைரஸ் அப்படின்னு நேம் பண்றோம். ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா கன்சிஸ்ட் பண்ணிக்க அப்படின்னா ரிபோ வைரஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆக்கலாம் இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்கலாம். நம்ம இங்கேயும் எக்ஸாம்பிள் படிச்சோம் இல்லையா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு பர்போ வைரஸ் தானே எக்ஸாம்பிள் படிச்சோம், அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு நம்ம இங்க அடினோ வைரஸ் எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம், இங்க பாக்டீரியா பேஜ் உனக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிபோ வைரஸ்க்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏக்கு உனக்கு இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது ரியோ வைரஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வரும்போது பாசிட்டிவ் ஆர்என்ஏவா இல்ல நெகட்டிவ் ஆர்என்ஏவா, பாசிட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏவா இல்ல நெகட்டிவ் ஆன்டி சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா, இதை பேஸ் பண்ணி அது டோகோ வைரஸாவோ இல்ல ராப்டோ வைரஸாவோ இருக்கும். இங்க நம்ம முன்னுக்கு கொடுத்துருக்கிறது ரிபோ வைரஸ்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் கூட நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஹெலிகல் சிமெட்ரிக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆர் டொபாக்கோ மொசைக் வைரஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு படிச்சோம். இங்க நமக்கு ரிபோ வைரஸ் பிளஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ஜெனடிக் மெட்டீரியலா கன்சிஸ்ட் பண்ணிருக்கிற ஆர்கானிசம்க்கு வைரல் ஆர்கானிசம்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் கொடுத்துருப்பாங்க. இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா இருக்கிறதுனா உனக்கு இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ்க்கு ரியோ வைரஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்களா? இங்க உனக்கு வூண்ட் டியூமர் வைரஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதாவது வைரஸோட ஜீனோம் வரும்போது இந்த ஜெனடிக் மெட்டீரியல் எய்தர் சர்க்குலர் ஃபார்ம்லயோ இல்ல லீனியர் ஃபார்ம்லயோ இருக்கலாம், எய்தர் சிங்கிள் யூனிட்டாவோ இல்ல செக்மெண்டாவோ இருக்கலாம். செக்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம ஃப்ராக்மெண்டேஷன்லேயே படிச்சோம், ஒரு லென்த்தியா இருக்கிற ஃபிலமெண்ட் சின்ன சின்ன broken down ஆகி சின்ன சின்ன பீசஸா ஃப்ராக்மெண்ட்ஸா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் செக்மெண்ட்ஸ் அப்படி டர்ம் பண்ணும். இங்க நமக்கு ஜெனடிக் மெட்டீரியல் வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் கரெக்டிவா ஒரு சிங்கிள் யூனிட்டா ஃபவுண்டா இருக்கலாம், ஆர் சின்ன சின்ன பீசஸா இருக்கலாம். அப்படி சின்ன சின்ன பீசஸா இருக்கிறது செக்மெண்டட் ஜெனடிக் மெட்டீரியல். எந்தெந்த ஆர்கானிசம்ல இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ்லயும் இந்த வூண்ட் டியூமர் வைரஸ் ரெண்டுத்துலயும் நமக்கு
ஜெனடிக் மெட்டீரியல் செக்மெண்டடா ஃபார்ம்டா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? நெக்ஸ்ட் இந்த டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் அதோட ஆல்டர்னேட் நேம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிஎன்ஏ வைரஸ்னா டிஆக்சி வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ்னா ரிபோ வைரஸஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டிஆக்சி வைரஸும் ரிபோ வைரஸையும் நம்ம எப்படி ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னா பாக்டீரியா பேஜ்லயும் அனிமல்ஸ்லயும் இருக்கிற வைரஸ், அதாவது ஒரு பாக்டீரியா பேஜ் வைரஸ் as well as அனிமல்ஸ்ல டிசீஸை காஸ் பண்ற வைரஸ். ஓகே, இது ரெண்டுமே நமக்கு டிஆக்சி வைரஸா இருக்கும். ஓகே, வேறஸ் இன் பிளான்ட் வைரஸ் ரிபோ வைரஸா இருக்கும். ஓகே, ஆர்என்ஏ வைரஸா இருக்கும். கிளியரா? ஒரு அனிமல்ஸ்லயோ இல்ல பாக்டீரியாவையோ டிசீஸை காஸ் பண்ற வைரஸ் டிஎன்ஏ வைரஸ் ஆர் டிஆக்சி வைரஸஸா இருக்கும். இதே பிளான்ட்ல டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருக்கும். இதுதான் பேசிக் ரூலா இருக்கும். எப்பயுமே உனக்கு சொல்லுவாங்க இல்லையா, ரூல் ஒன்று இருந்தா எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே என்ன எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹெச்ஐவின்றது ஹியூமன் பீயிங் சொல்லக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்ட் காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கானிசம். அந்த ஹியூமன் பீயிங்குள்ள டிசீஸை காஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற வைரஸ் ஹெச்ஐவி வைரஸா இருக்கும். ஆனா இந்த ஹெச்ஐவி வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ. ஷுலா அனிமல்ஸ்லயோ இல்ல பாக்டீரியாஸ்லயோ டிசீஸை காஸ் பண்ற வைரஸ் டிஎன்ஏ வைரஸ் ஆர் டிஆக்சி வைரஸஸா இருக்கணும். ஆனா ஹியூமன் பீயிங்ஸ்ல டிசீஸை காஸ் பண்ற ஹெச்ஐவி வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருக்குன்றது இந்த டிஆக்சி வைரஸோட எக்ஸெப்ஷனல் கேசஸா இருக்கும். இதே போல ரிபோ வைரஸ்லயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா ரிபோ வைரஸ்ன்றது பிளான்ட்ல டிசீஸை காஸ் பண்ற வைரஸ் தானே ரிபோ வைரஸ். இங்க என்ன எக்ஸெப்ஷன் இருக்கும் அப்படின்னா காலிஃபிளவர் மொசைக் வைரஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். சில பிளான்ட் வைரஸ் எல்லாமே ஆர்என்ஏ வைரஸஸா இருக்கணும். ஆனா காலிஃபிளவர்ல மொசைக் டிசீஸ் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் படிக்கும்போது டொபாக்கோ மொசைக் வைரஸ் பத்தி படிச்சோம் இல்லையா. இங்க காலிஃபிளவர் டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல இருக்கிறது என்ன ஜெனடிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கா. வேறஸ் இன் காலிஃபிளவர் மொசைக் வைரஸ் நமக்கு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. பிளான்ட்ல டிசீஸை காஸ் பண்ற வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் ரிபோ வைரஸஸா இருக்கணும், ஆர்என்ஏவா இருக்கணும். வேறஸ் இந்த கேசஸ் ஆஃப் காலிஃபிளவர் மொசைக் வைரஸ் அதோட ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா இருக்கு. இதுதான் வைரல் ஜீனோம்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். இஸ் கிளியரா? 7 classes of Baltimore classification as well as viral genome. viral genome DNA deoxy virus na enna, ribo virus na enna. usually genetic material DNA wo illana RNA va da irukanum. எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கு. DNA viruses இருக்கு அப்படின்னா அனிமல்ஸ்லயோ இல்லனா பாக்டீரியாலயோ டிசீஸை காஸ் பண்ணும். பாக்டீரியா பேஜ் அப்படின்னா பாக்டீரியால டிசீஸை காஸ் பண்ற வைரஸ் பாக்டீரியா பேஜஸா இருக்கும். இதே ரிபோ வைரஸஸா இருக்கு அப்படின்னா பிளான்ட்ல டிசீஸை காஸ் பண்ணும். அதுக்கு எக்ஸெப்ஷனலா நமக்கு ஒரு ஹெச்ஐவி வைரஸ் அனிமல் வைரஸ்ல ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. அதே போல காலிஃபிளவர் மொசைக் வைரஸ்ல டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. இந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் சிங்கிள் யூனிட்டா இருக்கணும். ஆனா சில கேசஸ்ல இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அண்ட் வூண்ட் டியூமர் வைரஸ் இது ரெண்டுத்துலயுமே வைரல் ஜெனடிக் மெட்டீரியல் சின்ன சின்ன பீசஸா ஃப்ராக்மெண்ட்ஸா செக்மெண்ட்ஸா இருக்கு. ஓகே, எஸ் கிளியர்? தேங்க்யூ.